இப்போ பசங்களுக்கு ஃபுல்லாக லீவ் விட்டாச்சுங்க. அதனால் வெக்கேஷன் ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான். இப்போ எல்லா பசங்களும் சரி நாங்களும் சரி இப்போ ஒரு 3 ஃபேமிலியும் எப்போயுமே வருஷந்தோறும் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம். அங்கே வந்து தான் லீவு ஃபுல்லாக கழிச்சிட்டு அதன் பிறகு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்கங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் காலை டிஃபனும் லஞ்ச் என்னென்னு பார்த்துலாங்களா. காலை டிஃபன் வந்து இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சுங்க. லஞ்சு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். முருங்கைக்கீரை வந்து வேக வச்சுட்ருக்கேங்க. முருங்கைக்கீரை தனியாகவும் துவரம்பருப்பு தனியாகவும் வேக வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்து கடையும் போது கீரை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. மண் சட்டியில் ஊற்றிட்டு காய்ந்த மிளகாய் தான் காரத்துக்கு போட்டுக்குவோம் எப்போவுமே. நான் காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கீரை ரெடிங்க. தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்சு மெனு என்ன அப்படின்றத பார்த்துடலாமாங்க. நல்லா சூடான சாதம். இப்போ வீட்டில் வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஐட்டங்களை கொஞ்சம் கூட செஞ்சாச்சு. சூடான சாதம், பாவக்காய் வறுவல். இதில் எதுவுமே சேர்க்காமல் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்திங்கன்னா பாவக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது முருங்கைக்கீரை கடையிலுங்க. பீன்ஸ் கேரட் பொரியல், கோஸு கூட்டு வச்சுருந்தேன். கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய்ங்க. உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணியிருந்தேன். நாம் சாப்பிட வர நேரத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து காலியாகிடுச்சு. கூடவே கொஞ்சமான அளவு ரசம். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி இது தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பாடு. நாளைக்கு சண்டே நான்வெஜ்ஜோடு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.